ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது நிறைய காயெல்லாம் போட்டு குருமா. அதுக்கு உருளைக்கிழங்கு, பீன்ஸு, நூக்கல், கேரட்டு வெட்டி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயமும் ஒரு 8 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இது மசாலா அரைக்கிறதுக்கு கசகசா ஒரு ஸ்பூனு, ஒரு சின்னதாக ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன முடி தேங்காய். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குருமா செய்ய ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நான் பட்டாணியை நைட்டே ஊற வச்சனால வேக வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லா காயும் இதிலே நம்ம வேக வைக்கலாம். பட்டு ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு பக்கம் ஈஸியாக செய்கிறதுக்காக சீக்கிரம் முன்னாடி வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். இப்போ அந்த பட்டாணி எடுத்த தண்ணியிலே, ஏன்னா தண்ணி நிறைய ஆகிடும், பட்டாணி எடுத்த தண்ணியிலே பீன்ஸு, நூக்கல், ஒரு நூக்கல், இது கேரட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை வேக வச்சு ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே பாருங்கள், வெங்காயம் லைட் ப்ரௌனாக வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அது டப்பாவில் காலி ஆகிடுச்சி. நான் அதனால் கை வச்சு வழித்து எடுத்து போட்டுட்டேன். ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம காய் செய்கிற அளவு பொறுத்து இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். நான் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு அதுலேயே தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதையும் விட்டு இதில் போட்டு வதக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். அதில் இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதுக்காக மிக்சியை அலசி ஊற்றிக்கிறேன். ஊற்றி அதை ஒரு கொதி வர வரைக்கும் வதக்கி விடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா இந்த தக்காளியெலாம் கலக்கி விட்டுடலாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இல்லை மூடியும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடலாம். பட் ஆனால் கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். நான் அடுத்தது பீன்ஸ், கேரட்டு வெந்துடுச்சு, அது போட்டுட்டேன். அது மிஸ் ஆகிடுச்சு. அது வீடியோ இந்த ஃபோனில் மெசேஜ் வரும்போது வீடியோ கட் ஆகிடுது, எனக்கு தெரியல. பச்சை பட்டாணியும் அதில் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ், கேரட்டு வெந்துடுச்சு, பச்சை பட்டாணியும் வெந்திருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கையும் அந்த குக்கர்லேயே ஒரு ஸ்டீம் 2-3 விசில் போட்டு எடுத்துட்டேன். உப்பு போடல உருளைக்கிழங்குக்கு. ஏன்னா இப்போ சப்போஸ் குழம்புல உப்பு அதிகமாக இருந்ததுன்னா அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கும், சரியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கிண்ணத்தையும் அலசி ஊற்றிக்கிறேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் சாரமாக, புளிப்பாக சாப்பாட்டுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே நம்ம இட்லிக்கு, தோசைக்கு செய்கிற பட்சத்தில் இவ்வளோ காரம் போட மாட்டோம். கொஞ்சம் தக்காளியும் கம்மி பண்ணிக்கலாம், தேங்காவை அதிகம் பண்ணிக்கலாம். ஆனால் பட் இதுவே நல்லாயிருக்கும் இட்லிக்கு. நாங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவோம். எங்கள் பையனுக்கு இந்த குழம்பு ரொம்ப 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 பிடிக்கும். எப்போ என்னடா குழம்பு செய்யலானாலும் அம்மா குருமா குழம்பு செஞ்சுருக்குமா அப்படின்னும். ஆனால் பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்யணும். அவனுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் கசஞ்சி வந்திருக்கு. நல்ல வாசனை, நல்லா அருமையான வாசனை. வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் இல்லை. கரம் மசாலா பவுடரு, அந்த பவுடரு, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. நான் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். வேக வச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச முட்டை மதியானம் சாப்பிடுவோம், நைட்டில் சாப்பிட மாட்டோம். பாருங்கள், குழம்பு எடுத்துடுறேன். நல்லா சுட சுட குழம்பு சூப்பராக இருந்தது. எனக்கு மேடையில் ரொம்ப இடம் கம்மியாக இருக்குது ப்ரெசென்ட் பண்ணுறது. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் வெஜிடேரியன் குழம்பு நான் வெஜிடேரியன் ஆக்கிட்டேன். நான் வேக வச்ச முட்டையும் அதில் போட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் சூடு அப்படியே இருக்கும்.
இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு. வீட்டில் முறுக்கு இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்